ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கம் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே தாலியை ஒரு பொண்ணு கழட்டி போடுற மாதிரி அப்படியே கோயிலில் அணு முன்னாடி நாடகம் ஆடிடுறாங்க. புருஷனுக்கு ஆபத்து, அதனால தான் நான் கழட்டி போடுறேன் அப்படின்னுட்டு பார்த்தா ஆகாஷ் செம்ம காண்டாகிறாங்க, கத்தி போடுறாங்க. இப்படிலாம் தாலியை கழட்டி போட்டால் புருஷனுக்கு நல்லா ஆயிருமாம்மா, அதெல்லாம் நீங்கள் மூட நம்பிக்கைமா அப்படின்னு கத்துறாங்க. அணு இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அணுவையும் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு அணு கேட்க, நீங்கள் ஏங்க அணு இப்படிலாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் சும்மா யாரோ சொல்லிட்டு போனதுங்க. இங்கே பாருங்கள் அணு, நீங்கள் மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சிங்கன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை தெரியுமா உங்களுக்கு, நான் அவ்வளோ உங்கள் மேலே கண்மூடித்தனமாக வச்சுருக்கேன். உங்களை விட்டுட்டு நான் பிரிஞ்சேன்னா அடுத்த நிமிஷமே என் உயிர் இருக்காது, அந்தளவுக்கு நான் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கேன், காதல் வச்சுருக்கேன். இதை புரிஞ்சுக்காம ஜாதகம் மூட நம்பிக்கை பண்ணிவிட்டு ஏன் அணு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பயங்கரமாக அவ்வளோ கோவமாக அப்படியே அணு கத்துறாங்க. அணுக்கிட்ட ஆகாஷ் அப்படியே அணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனாலும் குழப்பத்தில் தான் இருக்காங்க. இதை நினச்சி சுந்தரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல குழம்பிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே பயத்தை காமிச்சு அவளை விரட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுந்தரி. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பொறையேறின கையோட ராகவ் என்ன பண்ணுறாங்க, பார்த்துமா அப்படின்னு சொல்லி அபிக்கு தலையில் தட்டி விடுறாரு. அப்படி தட்டி விடுற பார்த்தோன்னா அப்படியே முரளி செம்ம காண்டாகுதுங்க. ஐயோ பார்த்தீங்கன்னா டே என் அபியை தொறியடா என்ன நீ பட்டா போட்டு வச்சியா அபி, இல்லை தாலி கட்டி வச்சியா, நாத்து நட்டாயா, மஞ்சாரச்சாயா, எண்குள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா, ஏன் அப்படின்னு ஆவுன்னு ஆளை அப்படியே அடிக்கடி இதே சொல்லிக்கிறான். ஆனாலும் அவங்கள பார்த்து காண்டு ஏற்றுறாங்க, நல்லா தட்டி விடுறாங்க. போது விடுங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. உடனே இல்லை செல்லம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, இவன் பாரு பொறையறது பற்றியா அப்படின்னு சொல்லி நல்லா தட்டி விடுறாங்க. தண்ணியை குடி அப்படிங்கல, போதுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியே கையை பிடிக்கிறாங்க, அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இங்கே முரளியால் தாங்க முடியலை. அடடடடடா இப்படி பண்ணுதுங்களே, வேணுக்குன்னே அது பண்ணுதுங்களா அப்படின்ட்டு முரளி அப்படி பண்ணுறத முறைக்கிறத பார்க்குறாங்க அபி. இவனுக்கு இப்படி புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்துமே இப்படி பார்க்குறானே, முறைச்சு பார்க்குறானே, ஒருவேளை நடிக்கிறானா இல்லையா, நீ என்ன ஆனாலும் சரிடா உனக்கு இருக்குடா ஆப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேணுக்குன்னே ராகவோட சேர்ந்து உரசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே பொறையறதுனால ராகவ் என்ன பண்ணுறாங்க, சரிம்மா வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம் போகலாம் அபி வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படி வாகலை தூக்கிட்டு போகிறாங்க. இல்லைங்க வேணாம் அப்படிங்கிறாங்க. வேணாம் பாஸ் அப்படிங்கல, அப்படிலாம் சொல்லக்கூடாது உனக்கு முடியலை அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. ரூம்குள்ளே போய் கதவை சாத்திடுறாங்க, கட்டில் கொண்டே போடுறாங்க. போட்டுட்டு பாரு உனக்கு எப்படி இருக்குது பற்றியா உடம்புக்கு, நீ இப்போ எவ்வளோ இருமி இதாகிட்ட, இரு தைலம் தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி தொண்டைக்கு அப்படி தைலம் தேய்ச்சி விட்றாங்க. ஐயோ ஒன்றும் வேணாம் அப்படிங்கல, நீ சும்மா இரு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நெஞ்சில் கையை வச்சு அப்படியே தடை விட்றாங்க. அப்படியே நீ தூங்கணுமா, தூக்கம் வருதா, இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தியில் அப்படியே வருடி கொடுக்குறாரு, தலையை கோதி விட்றாரு. அப்படியே கையை அமைக்க விட்றாங்க, கால் அமைக்க விட்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா போதும் பாஸ் அப்படின்னு கண்ணை மூடிக்கிறாங்க அபி. நீ கண்ணை மூட எனக்கு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ நான் கண்ணை முழிக்க வேணாமா, நீ முழிச்சா அதை விட அழகு அபி அப்படிங்கிறாங்க. என்ன பாஸ் வெளியில் தான் அவ்வளோ கொஞ்சுவீங்க, இப்போ நான் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சுறீங்க, ஏன் என் முன்னாடி நான் எங்கே வேணாலும் கொஞ்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே வாயில் மூக்கில் கழுத்தில் அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போதும் பாஸ் அப்படிங்கல, எனக்கு கொடு அபி, நீங்கள் எனக்கு கொடுக்க வேணாமா அப்படிங்கல, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு ஒரு நிமிஷம் தன்னையே மறந்துடுறாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ அந்யூன்யமாக இருக்காங்க, இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அபி வந்து நம்ம ராகவுக்கு முத்தம் கொடுக்க போகிறாங்க. நெத்தியில் அப்படியே முத்தம் கொடுக்க போக ஐயோ கொடுக்காத அப்படின்னு சொல்லி முரளி கத்திடுறாரு. முரளி என்ன கொடுக்காதீங்கிறீங்க அப்படின்னு அங்கே பாட்டி அஞ்சலி எல்லாம் வந்துடுறாங்க. என்னங்க ஆச்சு என்ன அப்படிங்கல, ஆஹா அப்பா நம்ம இது வரைக்கும் கண்டது கனவா, ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னங்க கொடுக்காதீங்க அப்படிங்கல, ஒன்றும் இல்லை நான் வேற ஒன்று, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. நல்ல வேலை உள்ளுக்கு போய் இதான் பண்ணியிருப்பாளா, அபி முத்தம் கொடுத்துருப்பாளா, இல்லை ராகவதே முத்தம் கொடுத்துருப்பானா, ஐயோ ஒன்றுமே புரியலையே ஆண்டவா, என்னை ஏன் இப்படி பைத்தியமாக்குற, உள்ளுக்கு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம போய் பார்க்கவும் முடியாது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, என்ன சொல்லி கேட்குறது, உள்ளுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி அஞ்சலியை சொல்லி போய் பார்க்க சொல்லலாமா அப்படிங்கல, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி அப்படி அம்மா அப்படின்னு கூப்பிட்றாரு. பைத்தியம் பிடிச்சி போச்சு. வர்றாங்க, என்னங்க அப்படிங்கல, இல்லை அஞ்சலிக்கு இருமல் வந்துச்சுல, ரொம்ப முடியாமல் விக்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல, மேலே போயிட்டாங்கல்ல, இப்போ நல்லா இருக்கா என்ன நீ பார்த்தியா கேட்டியா, ஐயோ ஆமாங்க அப்படிங்கல, அது ஒரு கிறுக்கு, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. கதவை திறக்கிறாங்க. கரெக்டாக அப்படியே எட்டி பார்க்குறாரு, ஏதாவது தெரியுதாண்டு மெல்ல படியேறி போகிறாரு. அப்படி கிட்டக்க உள்ளுக்க போகிறாங்க. கதவை திறந்தே இருக்குது. உள்ளுக்க போனங்கையோட என்னம்மா என்னக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேருமே வந்து இல்லைப்பா இப்போ அபிக்கு சரியாயிருச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது, அவளுக்கு என்ன விட்டால் 100 பணியாரம் கூட திம்பா அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் திங்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்களா, கொஞ்சம் கூட மாறவே மாட்டீங்க, பயங்கரமாக அடிச்சுக்கிறீங்க போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் இவருக்கு கொடுக்குறேன்க்கா, அவர் தான் வேணாங்கிறாரு, ஏன் போதும் இந்த பணியாரமே நான் கொடுத்தது தானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொடுத்தீங்களா, ஆமாம் நான் உழைச்ச காசுனா அப்போ நான் கொடுத்ததுக்கு சமம் தானே, ராகவ் கொடுத்தா போதுமா, டென்ஷன் பாட்டி கொடுத்தா போதுமா, நான் கொடுக்குறதே அவர் வாங்கிக்கணும்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லி போங்கடா அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு வராங்க. கீழே வந்து என்ன சிரிச்சுக்கிட்டு வர்றா நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க முரளி. என்ன அம்மாச்சு, என்னாச்சு அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சா சரியாயிடுச்சா
அப்படின்னு ஆர்வத்தை பார்க்கணும். அப்படியே மேலேருந்து குடுகுடுன்னு ஓடியாராரு. அஞ்சலி வெளியில் வர்றான்னு தெரிஞ்ச கையோட ஓடி போய் நல்ல மாதிரி உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அஞ்சலிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுன்னு கேட்கல. சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்குற, ராகவ் கொடுத்ததை அபி வாங்கிக்கணுமா, ஆனால் அபி கொடுத்தது மட்டும் அவர் ராகவ் வாங்க மாட்டேங்கிறானா, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஐயோ, அப்போ நம்ம கண்டது கனவு கரெக்டா, ராகவ் கொடுத்தது கொடுத்துட்டானா, அப்போ இவ கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்காதேன்னு சொன்னதுனால அவள் கொடுக்காம நிப்பாட்டிட்டாளா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. என்னம்மா சொல்கிற அப்படிங்கல. பணியாரங்க அப்படிங்கல. பணியாரமா, அப்பா நீங்கள் என்ன நினச்சிங்க? இல்லைம்மா, அம்மா மொத்தத்தையாக்குன்னு நினச்சேன். என்னது மொத்தத்தையா? இல்லை மொத்தத்தையும் கொடுத்துட்டானான்னு நினச்சேன். ஐயோ முரளி, ஏன்டா அப்படி வளர்ற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி அங்கிட்டு போனதுக்கப்புறம் சுந்தரி வர்றாங்க. சுந்தரியும் தனியாக போயிட்டு மாமியால் மருமைன்னு பேசுகிறாங்க. என்ன ஆச்சு, என்ன பிளான் அப்படிங்கல. நான் என் மருமகளை பிரிக்கிறதுக்கு பிளான் போட்டேன் அப்படிங்கிறாங்க சுந்தரி. உடனே என்னத்த மருமகன்னு சொல்கிறீங்க அப்படிங்கல. இல்லை ஆகாஷ் பொண்டாட்டி தானே, அதை வச்சு சொன்னேன். தப்பி தவறி கூட வாய் கூட நீங்கள் பேச்சுவார்த்தை கூட மருமகன்னு சொல்லக்கூடாது, அவள் எனிமி அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற. சரி சரி, நான் இந்த மாதிரி தாலி பிளானை சொல்கிறாங்க. அவள் ரொம்பவே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியே பண்ணுங்க அத்தை, நானும் அபி ராகம் பிரிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறேன். ஏதாவது பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறியே, என்னத்தை பண்ணுறது, எல்லாம் பண்ணுறதெல்லாம் சொதப்பிடுதே அப்படிங்கிறாங்க முரளி. நீ கெட்டது நினச்சா உனக்கு கெடுதல் தான் நடக்கும் அப்படி தான் தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.